பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக திமுக செய்தி தொடர்பு செயலாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். இப்போ இந்த தீர்ப்பு தொடர்பாக நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பு அல்ல, இது ஒரு இடைக்கால தீர்ப்பு. நிரந்தர தீர்ப்பு என்பது உச்ச நீதிமன்றம் தந்தால்தான் அதுதான் இறுதி தீர்ப்பாக இருக்க முடியும். இப்பொழுது கீழமை நீதிமன்றம் அண்ணனை குற்றமற்றவர் என்று விடுவித்தது. நடுவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் தான் இனிமேல் இந்த இரண்டில் எது சரி என்பதை உச்ச நீதிமன்றம் தான் தர வேண்டும். எனவே உச்ச நீதிமன்றம் தருகிற தீர்ப்பே இறுதி தீர்ப்பு. அதாவது உங்க அமைச்சரும் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரே என்பதான ஒரு விமர்சனத்தை எங்கள் மீது வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் என்ன, பாரதிய ஜனதா கட்சி எங்கள் மீது அந்த விமர்சனத்தை வைக்குமே ஆனால் இந்தியாவில் முதலில் ஒரு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு ஒரு முதலமைச்சர் பதவி இழந்தது, ஊழலால் பதவி இழந்தது எடியூரப்பா. அதே மாதிரி அதிமுக வைத்தால் முதலில் ஒரு ஊழலால் தண்டிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார். எனவே அந்த தகுதியை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். ஆனால் அதற்காக நாங்கள் செய்தோம் என்று நான் சொல்லவில்லை. நாங்கள் நிரபராதிகள். எங்களுடைய குரல் உச்ச நீதிமன்றத்தில் நிச்சயமாக கேட்கப்படும், எங்களுக்கான நியாயம் கிடைக்கும். எனவே அதுவரைக்கும் நாங்கள் இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் உயர் நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு இருக்கிற மரியாதை, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். திரு ரவீந்திரன், இப்போ அரசியல் களத்துல இந்த தீர்ப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்க பார்வையில? இது அதான் நான் சொன்னேன், இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வழக்கு அல்லன்னு சொல்றேன் நான். அதாவது இது இறுதி தீர்ப்புனா தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதுபோக ஒரு தலைவர் அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அண்ணன் பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கீழமை நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. விடுவித்த நீதி வழக்கில் இந்த நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, இல்லை இதில் தவறு இருக்கிறது, அவர் சொத்து சேர்த்ததற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் விடுவித்தால் விட்டுவிட்டது. நான் சொல்வதை போல என்ன, ஒரு சின்ன நெருடல் இருந்து கொண்டே இருக்கும். எங்களை எதிர்த்தளத்தில் பணியாற்றக்கூடிய ஏனைய எதிர்கட்சிகளுக்கு அவர்களுக்கு ஒரு வெறும் வாய்க்கு அவல் கிடைத்ததை போல இதை பேசிக் கொண்டு இருப்பார்களே தவிர, இதனால் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோ அல்லது அண்ணன் பொன்முடியோ நாங்கள் எந்த விதத்திலும் இதை நினைத்து பின்னடைந்து போவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். நன்றிமா, நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.